ஈதம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் திராவிட வெற்றிக் கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் மரியாதைக்குரிய வல்லம் பஷீர் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். இறுதி கட்டத்தை எட்டிட்டோம். இன்னும் நாட்கள்லாம் சொல்ல முடியாது, நேரங்கள் தான். இன்னும் சில மணி நேரங்கள்ல வந்து பெட்டியை திறந்துருவாங்க, எண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ரிசல்ட் தெரிஞ்சிரும். நீங்க களத்துல இருந்து இந்த திராவிட முன்னேற்ற கழக அணிக்கு ரொம்ப அயராத உங்களுடைய உழைப்பை, உங்களுடைய பங்களிப்பை வந்து திராவிட வெற்றி கழகத்தின் சார்பாக இந்த கூட்டணிக்கு கொடுத்திருக்கீங்கிற அடிப்படையில இந்த இறுதி கட்டத்துல ஒவ்வொரு கருத்து கணிப்புகள், எக்ஸிட் போல் ஒவ்வொரு விதமாகவும், நேற்று கூட ஒரு புதிதாக ஒருத்தர் வந்து நான் ஒண்ணு எடுத்தேன், அதுல 41 வராரு விஜய் அப்படின்ற மாதிரியும் பல கருத்துக்கள். எப்படி பாக்குறீங்க இந்த தேர்தல் கருத்து இறுதி கட்ட நிலவரமா எப்படி பாக்குறீங்க? இல்ல, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் ஏதோ ஒரு தீம் செட் பண்றது மாதிரியான வகையில் தான் அமையப்பட்டிருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்றேன். குறிப்பா அந்த கருத்து கணிப்புகளில் ஏகோபித்த ஆதரவு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது என்பதை பல நிறுவனங்கள் சொல்லிவிட்டன. பட்டவர்த்தனமாக சொல்லிடுச்சு. நம்பர்ஸ்ல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் அப்படின்றது யதார்த்தமான உண்மை. ஆனா திடீரென விஜய்க்கு வர்றது அப்படின்றது ஒரு தீம் செட் பண்றதுக்கான வேலையோ அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தியிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நேற்றைக்கு திமுக நடத்திய காணொளி வாயிலான கூட்டம் இருக்கு இல்லையா, சட்டத்துறை சார்பிலான ஆர்.எஸ். பாரதி, என்.ஆர். இளங்கோ, ரொம்ப முக்கியமான கூட்டமாக நான் பாக்குறேன். திமுக உண்மையிலேயே இந்த கருத்து கணிப்புகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை உணர்ந்திருக்கு. எல்லாரும் சொல்றாங்க எக்ஸிட் போல்ஸ்ல காசு வாங்கிட்டு பேசிட்டாங்க, காசு வாங்கிட்டு கருத்து கணிப்புகளை சொல்றாங்க, இது ஒரு பெய்டு கருத்து கணிப்பு அப்படிலாம் சொல்றாங்க. இது வழக்கமாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அதை தாண்டிய அரசியல் இதற்குள் புதைந்து கிடப்பதாக நான் பாக்குறேன். அது என்ன அப்படின்னா, மக்கள் மனநிலையில் ஒரு மாற்றத்தை உருவாக்குறது. இப்ப எல்லாருமே என்ன மனநிலையில இருக்கிறாங்கன்னா, திமுக 100 விழுக்காடு வெற்றி பெறுது, திமுக தலைமையிலான அணிதான் ஆட்சி அமைக்க போகுது அப்படிங்கிறது தான் இப்ப மக்களிடத்துல இருக்கக்கூடிய மனநிலை. இந்த மனநிலையில் ஒரு மாற்றத்தை உருவாக்குகிற உளவியல் சிக்கலை உருவாக்குகிற வேலைதான் இந்த விஜய்க்கு கிடைக்க போகிற பெரிய ஆதரவு. 92 இடங்களை வெற்றி பெற போகிறார்னு ஒரு தரப்பு, விஜயோடைய ஆதரவு இல்லாமல் கூட்டணி ஆட்சியை அமைக்க முடியாதுன்னு இன்னொரு தரப்பு, விஜய் துணை முதலமைச்சர் ஆகிறார் பவன் கல்யாண் மாதிரிங்கிற ஒரு தரப்பு. இந்த 2 நாட்களாக ஊடகங்களில் தோன்றுகிற திடீர் விஜய் ஆதரவாளர்களுடைய குரல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தீம் செட் பண்றதுக்கான வேலை அப்படின்றதுதான் யதார்த்தமான உண்மை. இப்ப மக்களை இயல்புபடுத்துவதற்கு விஜய்க்கு ஒரு பெரிய ஆதரவு இருந்திருக்கு, நம்ம தான் விஜயை குறைத்து மதிப்பிட்டுட்டோம் அப்படின்னு மக்களை ரொம்ப ஈஸியா அந்த விஷயத்தை உள்வாங்கிக் கொள்வதற்கான ஒரு அடிப்படை வேலையை செய்திருக்கிறார்கள் என்றுதான் பாக்குறேன். களத்துல விஜய் என்ற ஒரு ஃபேக்டரி எடுபடல சார். ரொம்ப யதார்த்தமாக பேசணும்னு சொன்னா, பல வேட்பாளர்களுடைய முகங்கள் தெரியவே இல்லை. நான் இந்த 2 நாட்களாக எக்ஸிட் போல் வந்த பிறகு பல நேர்காணல்கள்ல சொல்ற செய்தி ஒன்றுதான். நீங்க எலெக்ஷன்ன்றது ஒரு பெரிய நெடிய ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்க்குள்ள நீங்க உங்களை உள்ளடக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த ப்ராசஸ்னுடைய ஸ்ட்ரக்சருக்குள்ள நீங்க நிக்கணும் அப்படிங்கிறது தான் கள நிலவரம். அதிமுகவும் திமுகவையும் தாண்டி அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள நிக்கிற வல்லமை எந்த கட்சிக்கும் இல்ல அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல ப்ரூவன் ரெக்கார்டா நம்ம கையில இருக்கிறது. நீங்க மக்கள் நல கூட்டணியை விட பெரிய எழுச்சிய கிளர்ச்சிய தமிழ்நாட்டு அரசியல் களத்துல இந்த ஒரு 30 ஆண்டு காலத்துல யாருமே செய்திடல. அவங்களாலேயே வெற்றி பெற முடியலன்னா அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள அவங்களுக்கு உண்டான அந்த கெப்பாசிட்டி இல்ல, அந்த ஸ்ட்ரக்சரை முழுமையாக உள்வாங்கி கொண்டு அதுல நிக்க முடியலன்றதுதான் காரணம். இங்க அடிப்படை வேலை செய்வதற்கே ஆட்கள் இல்லாத அமைப்புகள் நான் முதலமைச்சர் ஆகி விடுவேன்னு பேசுவதும், நான் இந்த தேர்தலில் வெல்ல போகிறேன், என்னை மறுதளிக்க முடியாதுன்னு பேசுறதும் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு நகைப்புக்குரியதாகத்தான் பார்க்கப்படும். விஜய் ஃபேக்டரி ஏன் களத்துல இல்லைன்னா, தேர்தல் அரசியலுக்கு உண்டான ஒரு பாணி இருக்கு இல்லையா, நீங்க போய் வேட்பாளர் மக்களை சந்திக்கணும், அந்த வேட்பாளரினுடைய முகம் மக்களுக்கு அறிமுகமாகணும், அந்த சின்னம் போய் சேரணும். இப்ப ரூரல்ல போய் அந்த சின்னம் சேர்ந்திருக்கா, விஜயினுடைய கட்சி போய் சேர்ந்திருக்கா, விஜயினுடைய கோட்பாடு போய் சேர்ந்திருக்கா, விஜய் இந்த தத்துவங்கள் எல்லாம் பேசுறதாக சொன்னார்ல கொள்கை தலைவர்னு, இத விஜய் பேசினாருங்கிற செய்தி போய் சேர்ந்திருக்கா? இப்ப திமுக ஒரு 100 விழுக்காடு சமூக நீதி பேசுகிற திராவிட இயக்கம்ங்கிறது தமிழ்நாட்டுக்கு தெரியும். திமுகவிலிருந்து பிளவுபட்ட இயக்கம். அது சில நேரங்கள்ல தடுமாற்றத்தில் இருந்தாலுமே கூட ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலம் வரைக்கும் அந்த கட்சியினுடைய திசைவெளி போக்கு எப்படி இருந்துச்சு, இப்ப எடப்பாடி என்ன மாதிரியாக அந்த கட்சியை நடத்துறாருங்கிறதுலாம் கிராமப்புற ரூரல்ல இருக்கிற மக்கள் வரைக்கும் உணர்ந்திருக்கிற செய்தி. இப்ப விஜயினுடைய அரசியலை உணர்ந்திருக்கிறாங்களா, விஜயினுடைய அரசியல் போய் சேர்ந்திருக்கிறாங்கன்னா, விஜயே இன்னும் போய் சேரலங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. களத்திலேயே விஜய் இல்லைன்றதுக்கு நிறைய சான்றுகளை சொல்ல முடியும்.
உதாரணமா பூத் ஏஜென்ட் போடல அப்படிங்கிறது பரவலாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. எந்த இடத்துலயும் பூத் ஏஜென்ட்டே இல்ல. பூத் வேலைகளையே அடிப்படையா செய்யாம நீங்க தேர்தலுக்கு உண்டான பணிகளை முழுமையாக செய்து முடிக்காமல் ஒருவரால் 91 இடங்களை வெற்றி பெற முடியும்னா என்ன மாயாஜாலமா? மேஜிக் ஏதாவது நடக்குமா? அப்படியெல்லாம் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களம் இல்ல. கடந்த காலத்துல நான் அதனாலதான் சொன்னேன், மக்கள் நல கூட்டணி ஒரு சிறந்த உதாரணம். விடுதலை சிறுத்தைகளைப் போல களத்தில் இயங்குகிற தோழர்கள் இருக்கார்களா? பொதுவுடைமை இயக்கத்தை தாண்டி தேர்தல் அரசியலை படித்தவர்கள் இருக்கிறார்களா? வைகோவை தாண்டி தமிழ்நாட்டு அரசியலுடைய ஆளாகலங்களை பார்த்திருக்கிற தலைவர் இருக்காங்களா? தேமுதிக தன்னுடைய முதல் தேர்தலிலேயே தனக்கென ஒரு வாக்கு வங்கியை பதிவு செய்து கொண்ட கட்சி. விருதாச்சலத்தில் ஒரு வெற்றி வாய்ப்பை பெற்று சட்டமன்றத்தில் தனித்து உள்ளே நுழைந்தார் விஜயகாந்த். அதன் பிறகு அடுத்து வந்த தேர்தலில் தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவரை முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிமுகப்படுத்தின கூட்டணி. அப்ப அந்த கூட்டணியே எடுபடலைன்னா விஜய்க்கு என்ன ட்ராக் ரெக்கார்டு இருக்கு? விஜயனுடைய அரசியல் பயணம் எவ்வளவு நெடுந்தூர பயணமாக இருக்குங்கிற ஒரு கால்குலேஷனுக்குள்ள நீங்க போகணும் இல்லையா? அப்போ விஜய் என்பவர் தமிழ்நாட்டில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாதுன்றதுக்கு அவருடைய பயணமே சாட்சி. நீங்கள் வேண்டுமானா பாருங்க, இந்த சட்டமன்ற தேர்தல் முடிவு வந்ததற்கு பிறகு விஜய் மீண்டும் சினிமாவில் நடிப்பதற்கு போவார். அரசியலுக்கு அவர் மூடு விழா கண்டு விடுவார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அப்ப நீங்க விஜய்க்கு எப்படி எஸ்டிமேஷன் கொடுக்குறீங்க? இது ஒரு கருத்து. அதை தாண்டி இப்போ விஜய் எடுக்கக்கூடிய வாக்குகளால் ஒரு பெரிய வெற்றிடம் தமிழகத்தில் ஏற்படலாம். இரு துருவ அரசியல் என்பது ஒரு பெரும் வெற்றிடம் ஏற்பட்டுவிடும். திமுகவுக்கு நிகரான கட்சி, ஸ்டாலினுக்கு நிகரான தலைவர் வந்து இருக்க மாட்டாங்க கிரவுண்ட்ல அப்படின்ற ஒரு கருத்து சொல்லப்படுது. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, விஜயை எப்படி எஸ்டிமேட் பண்றீங்க அப்படின்னா, விஜய் ஒரு பொலிட்டீஷியனாவே நான் எஸ்டிமேட் பண்ணல சார் தொடக்கத்துல இருந்து. விஜய் என்பவர் இப்பவும் அந்த கேரவனுக்குள் இருந்து கொண்டு அரிதாரம் பூசுகிற நபராகவே தான் இருக்கிறாரே தவிர, மைக்கை நீட்டினால் வசனம் பேசுகிற மனிதராகவே வெளிப்படுகிறாரே தவிர, மக்களினுடைய மனநிலையை உணர்ந்து கொண்டு யதார்த்தத்தை பேசுகிற நபராக அவர் வெளிப்படவே இல்லை. திமுக அதிமுகவினுடைய கிளை செயலாளர் வட்ட செயலாளருக்கு இருக்கிற அரசியல் புரிதல் கூட அவருக்கு இல்லைன்றதுதான் உண்மை. அப்ப அவர் குறித்த என்ன எஸ்டிமேஷன் போடுற அளவுக்கு அவர் யாரு? அரிஸ்டாட்டிலா? அல்ல நீங்க அரசியல் ரீதியாக புரட்சிகளை நிகழ்த்த வல்லமை பெற்றிருக்கிற லெனினா, மாவோவா? அல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற இன்ன பிற தலைவர்களுடைய இடத்துக்கு வர நான் ரொம்ப சுருக்கமா சொல்றேன். ஜி.கே. வாசனுக்கு இருக்கிற அந்த பயணம் கூட இவருக்கு இல்லைன்னு நான் சொல்றேன். டிடிவி தினகரனுக்கு இருக்கிற அந்த பயணம் கூட இவருக்கு இல்லைன்னு நான் சொல்றேன். அப்ப இவர் குறித்த என்ன எஸ்டிமேஷன் நீங்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு எஸ்டிமேஷனும் இல்ல. அவர் ஒரு நல்ல நடிகர், நல்ல பாடகர், நல்ல டான்சர், மக்களை கலையின் மூலமாக மகிழ்விக்கக்கூடிய ஒரு நல்ல நடிகர், அவ்வளவுதான். ஒரு கலைஞர். அதை தாண்டி அவருக்கு ஒரு எஸ்டிமேஷனும் இல்லை. அப்ப நீங்க ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கேட்டீங்க. அப்போ ஸ்டாலினுக்கு நிகரான தலைவர் இனி கிரவுண்ட்ல இருக்க மாட்டாங்களா அப்படின்னு. நீங்க இப்பவே கிரவுண்ட்ல ஸ்டாலினுக்கு நிகரான தலைவர் இல்ல சார். எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினுக்கு நிகரான தலைவர் நினைக்கிறீங்களா? ஒருபோதும் கிடையாது. நான் அதுக்கான காரணம் அங்கீகரிக்கிறாரு. தனக்கு ஒரு பிரதான அப்போசிஷனா இபிஎஸ் தான் இருக்காங்க. இபிஎஸ் மேல தான் அவருடைய விமர்சனங்கள் தொடுக்கிறாரு. வேற யாரையும் அவர் பெயர் சொல்லியோ எந்த இயக்க பிஜேபியை சொல்லுவாரு மத்திய அரசு இல்ல. இத நீங்க ரொம்ப இலகுவா புரிஞ்சுக்கணும். இபிஎஸ் மீதான விமர்சனம் அல்ல, அதிமுக என்கிற கட்டமைப்புக்கு தலைமை தாங்கி இருக்கிற எடப்பாடி பழனிசாமி மீதான விமர்சனம். எடப்பாடி பழனிசாமி இண்டிவிஜுவலா இருந்தா, அவருக்கென்று ஒரு பொலிட்டிக்கல் டிராவல் இருந்திருந்தா அந்த டிராவல் குறித்து விமர்சனத்தை வைக்க முடியும். அவருக்கு அதெல்லாம் கிடையாது. ஒண்ணும் வேணாம் சார். விடுதலை சிறுத்தைகள் பெரிதா, அண்ணன் திருமா பெரிதா? அண்ணன் திருமா தான் பெரிது. அவரால் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அவர் இல்லைன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்ல. ஆனா பொது உடைமை இயக்கம் தோழர் சண்முகம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல முடியாது. பொது உடைமை இயக்கம் தான் பெரிது. தோழர் சண்முகம் இன்னைக்கு வந்திருக்காரு. நேற்றைக்கு பாலகிருஷ்ணன் இருந்தாரு, அதுக்கு முன்பு வரதராஜன் இருந்தாரு. இப்படி பலர் போயிருக்கிறார்கள் அந்த அமைப்புக்கு தலைமை தாங்குவதற்கு. ஆனால் அந்த அமைப்பு, அந்த கோட்பாடு, அந்த தத்துவம் அது பெரிது. இப்ப நீங்க இலகுவா அப்படிதான் புரிஞ்சுக்கணும். இப்ப எடப்பாடி பழனிசாமியா அதிமுகவா? அதிமுக தான் சார். அதிமுக என்கிற கோட்டைக்குள் புகுந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் என்கிற நிலையில் இருந்து. அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு அல்ல அந்த விமர்சனங்கள். நீங்க கிரவுண்ட்ல ஸ்டாலினுக்கு நிகரான தலைவர் இனிமே இருக்க மாட்டாங்களான்னு கேட்டீங்க. கலைஞரை விட ஒருபடி மேல சொல்லணும்னு சொன்னா, கலைஞருக்காவது குறைந்தபட்சம் கலைஞரோடு மோதுகிற தகுதியை ஜெயலலிதா வளர்த்து கொண்டாருன்னு நான் சொல்லுவேன். ஆனா அந்த தகுதியை வளர்த்து கொள்கிற மனநிலையில் கூட இல்லாத ஒருவராக எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வெளிப்படுறாரு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கே கிரவுண்ட்ல ஸ்டாலினுக்கு நிகரான தலைவர் இல்லைன்றது தானே. அப்ப ஏன்
விமர்சனங்கள் அவரை நோக்கி வைக்கிறார். சார் அதிமுக தான் சார் இங்க 2வது பெரிய கட்சி. அதிமுக தான் சார் இங்க களத்துல வலிமையாக எதிர்க்கப்பட வேண்டிய கட்சி. அதிமுக தான் சார் இங்க ஆட்சிக்கு வர முடியும் என்கிற உத்தரவாதத்தை தரக்கூடிய கட்சி திமுகவுக்கு அடுத்து. அப்ப அவர்களைத்தானே வீழ்த்தணும். அவர்கள் குறித்து தானே அம்பை எய்தணும். தேர்தல் அரசியல்ல அண்ணா ரொம்ப அழகா சொல்லுவாரு. பறவையின் கழுத்தும் அம்பின் முனையும் மட்டுமே கண்களுக்கு தெரியணும் பாரு. அப்ப எதிரி யாருன்னு தெரிந்து நீங்க அம்பு எய்தணும். நீங்க எதிரி யாருன்னே தெரியாம வரப்போற பக்கம்லாம் வாழ் சொல்லிட்டு அது பயன் தராது. எனவே அதிமுக இன்னைக்கு பாரதிய ஜனதா என்கிற ஒரு ஆக்டோபஸ் கரத்தோடு கரம் கோர்த்து கொண்டு வருகிறது. தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய கேட்டை விளைவித்திருக்கிற ஒன்றிய அரசுக்கு தலைமை தாங்குகிற பாரதிய ஜனதா கட்சி அந்த கூட்டணியில இடம்பெற்றிருக்கு. இந்த கூட்டணியை வீழ்த்துவது ஒன்றுதான் தமிழ்நாட்டை பாதுகாப்பதற்கு செய்ய வேண்டிய முதல் பணி. அப்ப இதை சொல்லிதானே ஓட்டு சேகரிக்க முடியும். இதை சொல்லிதானே மக்களிடத்துல வெளிப்பூட்ட முடியும். அந்த வேலையை செய்யறாரே தவிர எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்கிறது அல்ல அண்ணன் ஸ்டாலினுடைய வேலை. அதற்குண்டான தகுதி எடப்பாடி பழனிசாமிக்கு இல்ல. தமிழ்ல ரொம்ப அழகா ஒரு டயலாக் எல்லா சினிமாலையும் சொல்லுவாங்க. எனக்கு நண்பனா இருக்கிறதுக்கு தகுதி தேவையில்ல, எனக்கு எதிரியா இருப்பதற்கு தகுதி தேவைன்னு எல்லா சினிமாலையும் அந்த டயலாக் வரும். அந்த மாதிரி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு எதிரியாக இருக்கிற தகுதி ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்ல. அது இல்லைன்றத அவரே ட்ராக்ல சொல்லிட்டாரு. இந்த எலெக்ஷன் கேம்பெயின் இருக்கு இல்லையா, அந்த ட்ராக்ல எல்லாரும் என்ன பேசினாங்க, எடப்பாடி பழனிசாமி என்ன பேசினாரு, உதயநிதி ஸ்டாலின் என் உயிரை எடுக்கிறாருன்னு பேசினாரு. கொரோனாவுல ஸ்டாலின் போய் சேர்ந்திருப்பாருன்னு பேசினாரு. இதை விட ஒரு மலிவான விமர்சனத்தை யாராவது வைக்க முடியுமா? ஜெயலலிதா இறந்தப்ப திமுக காரர்கள் பல பேரு சமூக வலைதளங்கள்ல சொன்ன ஒரு செய்தி ரொம்ப ஃபெமிலியரா அந்த நேரத்துல பேசப்பட்டுச்சு. நீங்கள் ஆளக்கூடாது என்றுதான் சொன்னோமே தவிர வாழக்கூடாது என்று சொல்லவில்லைன்னு எல்லாரும் சொன்னாங்கல்ல. அதுதான் சார் ஒரு ஜனநாயக பண்பு. ஒரு எதிரியை நீங்க என்ன செய்யணும்னா ஜனநாயக களத்துல வீழ்த்த நினைக்கிறீமே தவிர அவனை அடிச்சிடணும், அவன் செத்து போயிடணும், அவன் கைகால் முடிஞ்சிடணும் இப்படி நினைக்க கூடாது. இது ஜனநாயக பண்பு இல்லை. ஆனா எடப்பாடி பழனிசாமி எதை பேசுவது என்று தெரியாமல் உளர்னாரு. எடப்பாடி பழனிசாமி குறித்து ஒரு இடத்திலாவது தரம் தாழ்ந்த விமர்சனத்தை அந்த மு.க. ஸ்டாலின் வச்சாரா? இப்ப இந்த 2 பேரையும் பாருங்க கம்பாரிசன்ல. இப்ப புரியுதா உங்களுக்கு? இப்ப இருக்கிற எடப்பாடி பழனிசாமியே அண்ணன் ஸ்டாலினுக்கு நிகரான எதிரியாக இல்லைன்றப்ப இனி வரக்கூடிய காலங்கள்ல ஆனா எனக்கு ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி ஒன்று இருக்கு. நான் ஈத்தமிழ்ல பதிவு பண்ணணும்னு விரும்புறேன். அதிமுக எதிர்கட்சியாகவே இருப்பது நல்லது. தமிழ்நாட்டுக்கு எதிர்கட்சியாகத்தான் இருக்கணும். ஆனா அதிமுகவினுடைய இடத்தை ஒருவர் இட்டு நிரப்புவதற்கு வராருன்னா அதுக்கு யார் பொறுப்பு இருக்கணும்? எடப்பாடி பழனிசாமி பொறுப்பு. எவ்வளவு பெரிய வலிமை மிக்க பேரியக்கத்தை விட்டுட்டு போனாங்க ஜெயலலிதா. யோசிச்சு பாருங்க. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 37 பேர் சார். தருமபுரியில் அன்புமணியும் கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணனையும் தவிர ஏனையோர் எல்லோரும் அதிமுகவினர். பலமான ஆட்சியை 2வது முறையாக தக்க வைத்து கொடுத்த அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போனாங்க. இன்னைக்கு எத்தனை எம்பி வச்சிருக்கீங்க? மக்களவையில் எத்தனை சார் எம்பி வச்சிருக்கீங்க? எத்தனை மேயர் வச்சிருக்கீங்க? எத்தனை நகர்மன்ற தலைவர் வச்சிருக்கீங்க? எத்தனை எம்எல்ஏ வச்சிருக்கீங்க? கட்சியை என்னவாக வச்சிருக்கீங்க? அப்போ கட்சியை கெடுத்து குட்டிச்சோர் ஆக்கியதற்கு காரணம் யாரு? எடப்பாடி பழனிசாமி தானே. அதிமுக என்கிற கட்சியை தீண்டத்தகாத கட்சியாக தமிழ்நாட்டு மக்கள் ஒதுக்குவதற்கு காரணம் யாரு? எடப்பாடி பழனிசாமியும் அவர் வைத்துக் கொண்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டம் தானே. நான் என்ன கேட்கிறேன், ட்ரையல் பார்க்கலாம், தப்பு இல்ல. ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, அந்த முயற்சி ஃபெயிலியர்னு தெரிஞ்ச பிறகு மீண்டும் மீண்டும் அந்த முயற்சி எடுக்கிறது தற்கொலைக்கு சமம் இல்லையா? அதை திரும்ப திரும்ப செய்து கொண்டே இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. எதற்காக செய்கிறார் நான் கேட்கிறேன். அப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய கையாலாகாத தனம், அதிமுகவினுடைய வீழ்ச்சி அந்த வெற்றிடத்துக்கு இன்னொருவரை கொண்டு வந்து சேர்க்கிறது. அதுக்காக அந்த இடத்துக்கு விஜய் வந்துருவாரான்னு கேட்டா காலம் எடுக்கும். இப்ப வந்துட்டாருன்னு நான் கருதல. இப்ப வந்து விடுவாருன்னு நான் ஆளுடம் சொல்ல முடியாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா விஜயே இன்னும் என்னவாக இருக்கிறாருன்னு தெரியல. விஜயே மக்களை சந்திக்க மாட்டேங்கிறார். அதற்கு மக்களை சந்திக்கிற எடப்பாடி பழனிசாமி பரவாயில்லன்னு நினைக்கிற மனநிலையில இருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள். அப்ப இப்போதும் அதிமுக தான் ரேஸ்ல முந்தி இருக்கு எதிர்கட்சி வரிசையில. அந்த இடத்துக்கு இன்னும் விஜய் வரலன்றதுதான் யதார்த்தமான உண்மை. சோ அதிமுக எவ்வளவு இடங்கள் பெறும் என்று நீங்க நினைக்கிறீங்க? இப்போ பெர்சன்டேஜ் பலரும் சொல்றாங்க. ஆனா மக்கள் ரொம்பவே ஆர்வமா எங்களுக்கு பெர்சன்டேஜ்னா ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்பரை சொல்லுங்க அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. திமுக எந்த அளவுக்கு கடந்த முறை மாதிரியான ஒரு வெற்றியை பெறுவாங்களா? இல்ல அதை விடவும் ஒரு அதிகமான கூடுதலான இடங்களை பெறுவார்களா? அஇஅதிமுக கடந்த முறை ஒரு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஒரு கணிசமான இடங்கள் பெற்றிருந்தாங்க. அது போல பெறுவாங்களா? எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்ல, கடந்த முறை பெற்றதை விட குறைவான இடங்களை தான் இந்த முறை அதிமுக பெறும். அதற்கு பல காரணங்கள் உண்டு. குறிப்பாக கொங்கு மண்டலத்துல பெரிய அடி வாங்குது அதிமுக. அதற்கு மிக முக்கியமான காரணம் அண்ணன் செந்தில் பாலாஜியினுடைய வியூகம்.
அதனாலதான் கோயம்புத்தூர் தொகுதிக்கு கரூர்ல இருந்து அவர் டிரான்ஸ்பர் ஆனோன்னா பதறி துடித்தார்கள் அதிமுகவினர். ஏன் தொகுதி மாறுறாரு? தொகுதி மாறுறது அவருடைய விருப்பம், அவர் கட்சி தலைமையினுடைய விருப்பம். யார் வேண்டுமானாலும் எங்கே வேண்டுமானாலும் போட்டியிடலாம். அதெல்லாம் யாரும் கேள்வி எழுப்ப முடியாது. அப்ப அந்த பதைப்பதைப்பு ஏன் இருந்துச்சுன்னா, அந்த ரேடியஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் சரௌண்டிங்க்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இது வெறும் கோயம்புத்தூரோட நின்று போயிடாது. இந்த பக்கம் தொண்டாமுத்தூர்ல தொடங்கி அந்த பக்கம் பொள்ளாச்சியிலிருந்து அது ஈரோடு வரைக்கும் அந்த ரேடியஸ் ஒர்க் அவுட் ஆகுன்றது அவங்களுக்கு தெரியும். அந்த ஒரு பதைப்பதைப்பு இருந்தது. அதனால கொங்குல களத்தை இழக்குது அதிமுக. இப்ப கொங்குல கூடுதலாக இடத்தை பெறுகிற திமுக ஆப்வியஸ்லி கூடுதலான இடங்களை தானே பெறுவாங்க. போன முறை கொங்குல இழந்தது அதிமுகவுக்கு பிளஸ், திமுக இழந்தது. இந்த முறை அதிமுகவுக்கு இழக்கிறது திமுகவுக்கு பிளஸ் இல்லையா? அந்த அடிப்படையில் திமுக கூடுதலான இடங்களை பெறும். அதை தாண்டி ரொம்ப முக்கியமா என்னன்னா, திமுக எந்த டேமேஜுக்கும் ஆளாகல சார் இந்த தேர்தல்ல. சொல்ல போனா கடந்த முறை பெற்ற இடங்களை விட இந்த முறை கூடுதலான இடங்களை பெறுறாங்க. ஒண்ணு வேணாம், கடந்த முறை எங்க டெல்டாவுல அண்ணன் வைத்திலிங்கம் மட்டும்தான் ஒரத்த நாட்டுல ஜெயிச்சாரு. மீதி எல்லாரும் திமுக தான். இப்ப அண்ணன் வைத்திலிங்கம் இந்த முறையும் ஜெயிக்கிறாரு. ஆனா உதயசூரியன்ல ஜெயிக்கிறாரு. ஆமா, அப்போ தஞ்சாவூர் ஃபுல் ஸ்வீப் ஆயிடுச்சு. அதே மாதிரி போன முறை நாகப்பட்டினத்துல வேதாரண்யம் மட்டும்தான் அண்ணன் ஓஎஸ் மணியம் ஜெயிச்சாரு. இந்த மாதிரி அண்ணன் ஓஎஸ் மணியம் களத்தை இழக்கிறாரு. மா மீனாட்சி சுந்தரத்தினுடைய பையன் புகழேந்தி களத்துல முந்தி நிற்கிறாருங்கிற காட்சியை பாக்குறோம். அப்போ போன முறை விட்டு போன 1-2 இடங்களையும் எங்களுடைய டெல்டாவில மீண்டும் பெறுது திமுக அப்படிங்கிறதையும் நீங்க வந்து பதிவு பண்ணிக்கணும். அதே மாதிரி போன முறை ஒரே ஒரு தொகுதி சென்னை சுற்று வட்டாரத்துல, செங்கல்பட்டு திருவள்ளூர் சுற்று வட்டாரத்துல மதுராந்தகம் தொகுதி மட்டும்தான். மதுராந்தகம் தொகுதியும் இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் கிடைக்கப்பெறுகிற செய்தி. அப்ப திமுகவுக்கு பிளஸ்ஸா இருக்கு, அதிமுகவுக்கு மைனஸா இருக்கு. ஓவராலா அதிமுகவுக்கு ஒரு 30-40 இடங்கள், அதிகபட்சம் 45 இடங்கள் கிடைக்கும். கடந்த முறை அதிமுக பெற்ற இடங்களை விட்டுறாங்க இல்லையா வெற்றி வாய்ப்பை, அது பூராவுமே திமுகவுக்கு பிளஸ். திமுக கூடுதலாகவே இயல்பான இடங்களை பெறும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.